நம்ம தமிழ் சினிமா மற்றும் சீரியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிவோர்ஸ் பிஃபோர் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் டிவோர்ஸ் எப்படி இருக்காங்க, ஆஃப்டர் டிவோர்ஸ் எப்படி மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி மீமே கிரியேட் பண்ணுறாங்க. யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரக்ஷிதாவை தாங்க சொல்கிறேன். பிஃபோர் டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பரான கதாபாத்திரத்தில் எடுத்து நடிச்சிருந்தாங்க. செம்மையாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, சூப்பராக நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொடுத்த காசுக்கு மேலே நடிப்பாங்க. அதாவது குறிப்பிட்டு சொன்னால் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா 5 லட்சத்துக்கு நடிச்சிருவாங்க. மற்றபடி அவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு பெருசாக குரலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு கணவர் மேலே வந்துட்டு பொய் புகார்லாம் கொடுத்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட டிவோர்ஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கவர்ச்சி நடிகையாகவே மாறிட்டாங்க. சமீபத்தில் அவங்க வெளியிடுற ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருக்குது. ஏன் டிவோர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டூ கொடுத்துனாங்க பார்த்தீங்களா, அது கூட வெளியிட்டு அதையும் உச்சக்கட்ட ஒரு கவர்ச்சியாக ஆக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் தனக்கு தேவைப்பட்டானா கவர்ச்சி அணிக்க தயார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் அவங்களுக்கு 1-2 பட வாய்ப்புகளும் கிடைச்சி வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் எல்லாமே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இவங்களுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதை நான் சொல்லலைங்க, அந்த ஃபோட்டோஸ் கீழே வந்துட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த புகைப்படத்தை பாருங்க, கன்ஃபார்மாக உண்மை தான் சொல்லுவீங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு செம்ம கோஜியஸாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை